ஒழுக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத ஈ. ராமசாமியைப் பற்றி இந்த காணொளியில் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. ஈ. ராமசாமி சொன்னது ஒழுக்கம் என்னும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி. மற்றவர்கள் வாழப் பயன்படுத்தி வரும் ஒரு சூழ்ச்சி ஆயுதமேயல்லாமல். அதில் உண்மையோ சத்தோ ஒன்றுமே கிடையாது. கற்பு காதல் சத்தியம் நீதி ஒழுக்கம் என்பனவெல்லாம் ஒரே தாயின் பிள்ளைகள். அதாவது குழந்தைகளை பயமுறுத்த பெரியவர்கள் பூச்சாண்டி என்பது போல். இவை எளியோரையும் பாமர மக்களையும் வலுத்தவர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்றச் செய்த ஒரு பெரும் சூழ்ச்சியேயாகும். ஈ. ராமசாமி சொன்னது சரிதானா? ஈ. ராமசாமியின் கூற்றுப்படி ஒழுக்கம் என்பது பாமர மக்களை ஏமாற்ற வலுத்தவர்களும் தந்திரக்காரர்களும் ஏமாற்றச் செய்த ஒரு பெரும் சூழ்ச்சி என்பதில் கடுகளவேனும் உண்மை உள்ளதா? ஒழுக்கம் என்பது மேன்மையுறுவதற்கான வார்த்தையா அல்லது சிறுமைப்படுகிற வாழ்க்கைக்கான வார்த்தையா? ஈ. ராமசாமி துளிகூட சிந்திக்காத முட்டாளாக இருந்து கூறியதால். கூறியதில் மலையளவிற்கு முரண்பாடு மட்டுமல்ல பித்தலாட்டமும் தான் உள்ளது. ஈ. ராமசாமி கூறியதில் முக்கால்வாசி நியாயத்தன்மை அற்றவை எனும்போது. ஒழுக்கம் பற்றிய பேச்சில் மட்டும் என்ன ஒழுக்கம் இருந்துவிடும். ஈ. ராமசாமியின் முட்டாள்தனங்களை பார்ப்பதற்கு முன் ஒழுக்கத்தை பற்றி பார்ப்போம். ஒழுக்கம் என்பதை குழந்தை பிராயத்திலிருந்தே கற்று தருகிறோம். ஏன்? சிறு வயதிலேயே திருடுவது ஒரு குற்றம் என ஏன் கற்று தருகிறோம். பொய் சொல்லக்கூடாது என ஏன் கற்று தருகிறோம். குழந்தைகளை அடிமைப்படுத்தவா ஒழுக்கப்படுத்தவா. உலகில் எங்காவது எளியோருக்கான ஒழுக்கம் வலுத்தோருக்கான ஒழுக்கம் என இரண்டு உள்ளதா? ஒழுக்கக்கேடாக வாழ ஒருவன் முனைவது அசட்டுத் துணிச்சலில் தானே. ஒழுக்கம் என்பது ஈ. ராமசாமி சொன்னது போல் சூழ்ச்சியான வார்த்தையான இருப்பின் பிள்ளை பிராயத்திலிருந்து ஒழுக்கத்தை நாம் கற்றுத்தருவோமா? தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீருவான் என நீதி ஏன் சொல்கிறோம். பழி உணர்ச்சி ஏற்பட்டு சமூகம் மேன்மேலும் பிளவுபடவா? அடிமைத்தனத்திற்கும் ஒழுக்கத்திற்குமான வித்தியாசம் தெரியாமலே மொத்த வாழ்க்கையையும் வாழ்ந்து முடித்துவிட்டார் ஈ. ராமசாமி என தான் சொல்ல வேண்டும். அந்த அறிவுடன் தான் நமக்கு அறிவுரை சொல்கிறார். குழந்தைகளை பயமுறுத்த பெரியவர்கள் பூச்சாண்டி என ஏன் சொல்கிறார்கள். குழந்தைகளை ஏமாற்றவா? கிடையாது. சாப்பிட மறுக்கும் குழந்தைக்கு உணவூட்ட தான் பூச்சாண்டி கதை. அது குழந்தையின் நலத்துக்கு தானே தவிர சூழ்ச்சியா? ஈ. ராமசாமி தமிழை காட்டுமிராண்டி மொழி எனவும் சனியன் எனவும் சொன்னது அக்கறை என்றால். குழந்தைகளை தாய் பயமுறுத்த சொல்லும் பூச்சாண்டி மட்டும் அக்கறையற்றதா? ஒருவனை ஒழுக்கமாக இரு என சொன்னோமேயானால். அது அக்கறையின் வெளிப்பாடுதானே ஒழிய சூழ்ச்சியல்ல. உலகிலேயே ஒழுக்கத்தை சூழ்ச்சி என சொன்ன ஒரே முட்டாள் ஈ. ராமசாமியாகத்தான் இருக்க முடியும். ஆனால் ஒழுக்கத்தை பற்றி பேசச் சொன்னால் வாய் கிழிய பேசுவார். ஈ. ராமசாமி சொன்னதை மேம்போக்காக வாசித்தால். என்ன அறிவையா என வியக்கும் விதமாக இருக்கும். ஊன்றி வாசித்தால்தான் அறிவாயா இது என எள்ளி நகையாடும்படி இருக்கும். மேலும் திருடுவதை கூட நியாயப்படுத்தும் ஈ. ராமசாமியின் நாணயமற்ற பேச்சும் உள்ளது. அத்தகைய நபருக்கு ஒழுக்கம் சூழ்ச்சியாக தெரியாமல். வள்ளுவர் சொன்னது போல் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் விஷயமாக தெரிந்தால் தான் ஆச்சரியம். பிழைக்காதே உழைப்பே உயர்வு தரும் என ஏன் கற்று தருகிறோம். யாவும் அடிமைத்தனமா ஒழுக்கமா. ஒருவனுக்கு ஒருத்தி என வாழுதலை நாம் ஒழுக்கம் என்றால். ஈ. ராமசாமி ஒழுக்கக்கேடு அடிமைத்தனம் கிரிமினல் குற்றம் என்பார். ஒழுக்கமாய் இரு என்பது எப்படியடா சூழ்ச்சித்தனமாகும். பொதுவாக இல்லற வாழ்க்கையில் தொழிலில் கல்வியில் தோற்றுப்போன பலர் சொல்வது யாதென்றால். ஒழுக்கங்கெட்டதால் தான் எல்லாவற்றிலும் தோற்றேன் என்பது தானே. ஈ. ராமசாமி சொன்னபடி ஒழுக்கம் என்பது சூழ்ச்சி வார்த்தை.
அதனால் ஒழுக்கம் கெட்டு வாழ்ந்ததால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன். என ஒரே ஒருவனை உதாரணம் சொல்ல முடியுமா? அறிவுரை என்கிற பெயரில் நஞ்சை அல்லவா ராமசாமி பாய்ச்சியுள்ளார். ஒழுக்கம் கெட்டவன் தான் மட்டும் சீரழியாமல் தன்னை சுற்றி உள்ளவர்களும் சீரழிய காரணமாகிறான் என்கிற உண்மையை ராமசாமி உணர்ந்திருந்தால். ஒழுக்கம் என்னும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி. மற்றவர்கள் வாழப் பயன்படுத்தி வரும் ஒரு சூழ்ச்சி ஆயுதமேயல்லாமல். அதில் உண்மையோ சத்தோ ஒன்றுமே கிடையாது என பைத்தியகாரதனமாய் ராமசாமி உளறி இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை எவனாவது விதிவிலக்காய் ஊராருக்கு மட்டும் ஒழுக்கத்தை போதித்துவிட்டு. தான் ஒழுக்கங்கெட்டவனாக இருந்து ஒழுக்கங்கெட்டத்தன்மையால் கிடைக்கிற அற்ப சுகத்தினை அனுபவிக்கிறான் என்றால் அனுபவித்துவிட்டு போகட்டும். அதனால் ஒழுக்கமாய் வாழுபவனுக்கு என்ன கேடு? ஒருவன் ஊராருக்கு ஒழுக்கக்கேட்டை கற்று தந்துவிட்டு. சுயநலமாய் அவன் மட்டும் சுயநலத்துடன் ஒழுக்கமுள்ளவனாய் இருந்தால். அதை தான் அயோக்கியதனமாய் பார்க்க வேண்டுமே தவிர. ஒழுக்கம் என்னும் வார்த்தையும் எளியோரையும் பாமர மக்களையும் ஏமாற்றி. மற்றவர்கள் வாழப் பயன்படுத்துவதை ராமசாமி கூறுவதைப் போல் சூழ்ச்சியாக பார்க்க வேண்டியதில்லை. கைத்தட்டுவதற்கு 4 முட்டாளகள் இருந்தால். எதை வேண்டுமானாலும் உளறலாம் என ராமசாமி நினைத்துவிட்டார் போலும். ராமசாமி சொல்வார் இன்னும் 100 வருடங்கள் கழித்து சொல்வார்கள். ராமசாமி என்ற முட்டாள் இருந்தான் என. அந்தளவுக்கு என கருத்து அன்றைக்கு பழமையானதாக விட்டொழிய வேண்டிய கருத்தாக மாறி இருக்கும் என்பார். ராமசாமியின் கருத்துக்காக ராமசாமியை 100 வருஷமெல்லாமாக வேண்டியதில்லை. இப்போதே அவரின் முட்டாள்தனமான கருத்துக்கள் சந்தி சிரிக்கின்றன. குழந்தைகளை பயமுறுத்த பெரியவர்கள் பூச்சாண்டி பூச்சாண்டி என சொல்வது போல். தான் ஒழுக்கத்தின் யோக்கியதை என கூறிய ராமசாமி. தம் தொண்டர்களுக்கு ஒழுக்கமே தேவையில்லை என கற்பித்தாரா? இல்லையே. ஒழுக்கம் என்பது மருவி தீக்க வினருக்கு கட்டுப்படும் கட்டுப்பாடானது. எப்படி ஒழுக்கத்தின் பெயரால் வள்ளுவரும் ஏனைய சான்றோரும் கூறியது. ராமசாமியின் பார்வையில் ஒழுக்க ஈனமாக தெரிந்ததோ. அதே போல் தான் கட்டுப்பாடு என்கிற பார்வையில் தீக்க காரன் செய்யும் சேட்டைகள் நமக்கு ஒழுக்க ஈனமாக மட்டும் தெரியாமல் அயோக்கியதனமான செயலாகப்படுகிறது. ஒழுக்கம் என்பது வேறு கட்டுப்படும் கட்டுப்பாடு என்பது வேறு. கட்டுப்படும் கட்டுப்பாடு தான் அடிமைத்தனம். தீக்க ஆசாமிகளின் கட்டுப்பாடு எத்தகையவை? கருப்பு சட்டைக்காரனோ கருப்புச் சட்டைக்காரனின் அடிவருடிகளோ. பாலியல் வன்கொடுமையிலிருந்து குண்டு நிகழ்ப்புவரை எந்த அயோக்கியதனமும் செய்தாலும். காந்தியடிகளின் குரங்கு பொம்மைகளைப் போல் கண்ணை காதை வாயை மூடிக்கொள்ள வேண்டும். என சொல்லக்கூடியது தானே தீக்க காரனின் ஒழுக்கமும் அவன் வகுக்கும் கட்டுப்பாடும். வீரமணியே அந்த கட்டுப்பாட்டை அழுத்தி சொல்கிறார் இப்படி. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இம்மூன்றில் கட்டுப்பாடே முக்கியம் என்று அழுத்திச சொன்னார் பெரியார் என்றார் மார்ச் 9 2020 நாள் விடுதலையில். ராமசாமி கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும். நான் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்று என சொன்னால் அது சூழ்ச்சி கிடையாது. ஆனால் அதுவே ஒரு தகப்பன் தம் பிள்ளைகளிடம் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என சொன்னால் அது சூழ்ச்சியாம். என்னவொரு அயோக்கியத்தனம் ராமசாமியின் அறிவில். பொதுவாக ராமசாமியின் அறிவின் யோக்கியதை எத்தகையது என்றால். பிறர் ஒழுக்கத்தை போதித்தால் அதை அடிமைத்தனம் என்பார். அதையே அவர் சொன்னால் தத்துவ முத்துக்கள் என்பார்கள் அவரின் அடிமைகள். எல்லாவற்றையும் தானே சொன்னதாக இருக்க வேண்டும். தானே செய்ததாக இருக்க வேண்டும் என்கிற அற்ப ஆசைகளின் விளைவால் தான் இத்தகைய தற்குறித்தனமான கருத்து வருகிறதே தவிர. மற்றபடி காலங்காலமாக இம்மக்கள் கடைப்பிடித்த ஒழுக்கத்தை சூழ்ச்சி என காட்டுமிராண்டிதனமாக உரைத்து சுய இன்பம் அடைந்துள்ளார் ராமசாமி.